ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். மீண்டுமாக ஒரு முறை நாங்கள் அவரவர் இல்லங்களிலே இருந்து, அவரவர் இருக்கிற எங்கள் இடங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கிற சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய வாழ்விலே நீர் எப்பொழுதும் உடன் இருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை வழிநடத்துகிறீர், நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறீர், நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கற்றுக்கொள்கிற மனப்போங்கை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகளின் வழி நடக்க நீர் அருள் புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த விசேஷித்த ஞாயிறுக்காக நன்றி சொல்லுகிறோம். இறைமக்களுக்கான இறையியல் கல்வி, அது இறைப்பணிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இந்த நாளின் சிந்தனையாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுகிற பொழுது இறைப்பணிக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான இறைமக்களாக பங்கேற்க அருள்தார். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது அப்படிப்பட்ட சிந்தனை எங்களுக்குள்ளே இருக்க அருள்தார். நீர் எங்களை இறைமக்களாக, உம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட மேலான சாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் திருச்சபையின் இறைமக்களாக நாங்கள் இவ்வாராதனையில் பங்கேற்பதன் வழியாய் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள்தார். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் சிறிய பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இது ஒவ்வொருவருக்குமான ஆசீர்வாதமான நேரமாக இருக்க அருள்தார். ஆண்டவரே, இப்படி நாங்கள் இந்த இணைப்பின் வழியாக உம்மை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எந்த வகையிலேயும் உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கிற உறவு, உம்மோடு உறவு கொள்வதற்கான ஆராதனை, வழிபாடு, இவையெல்லாம் தடைபட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி செல்கிறீர், நன்றி சொல்கிறோம். திருச்சபை பொறுப்பாளர்கள், திருச்சபையின் தன்னார்வலர்கள் இதற்காக கொடுக்கிற எல்லா ஒத்துழைப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளின் ஆராதனையிலேயும் அப்படிப்பட்ட உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை பாராட்டும். துவக்கம் முதல் நிறைவு மட்டும் அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 214வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 214, மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும். பாமாலை எண் 214. you
இந்த நாளின் ஆராதனைக்காக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அத்தியாயம் வாக்கியங்கள் 24 துவங்கி 29 வரை. மத்தேயு 7 வாக்கியங்கள் 24 முதல். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபொழுது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலின்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஞாயிறு இறையியல் கல்வி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளுக்குரிய சிந்தனையாக நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருப்பது இறையியல் கல்வி இறை மக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. Theological education equipping the people of God. இறையியல் கல்வி இறை மக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இறையியல் என்பது கடவுள் சார்ந்த அல்லது சமயம் சார்ந்த உண்மைகளை அறிந்து கொள்ள உதவுகிற ஒரு அறிவியல் ஆகும். கடவுள் சார்ந்த அல்லது சமயம் சார்ந்த உண்மைகளை அறிந்து கொள்ள உதவுகிற அறிவியல்தான் இறையியல். இது இறை உறவை பற்றியது. இறையியலாளர் ஒருவர் குறிப்பிடுகிற பொழுது, இறையியல் என்பது கடவுள் சார்ந்த அறிவியல், அத்துடன் கடவுளுக்கும் அவர் படைத்த உலகுக்கும் இடையேயான உறவு குறித்து ஆய்வு செய்வது என்று இறையியலை குறித்து சொல்கிறார். கடவுளுக்கும் அவர் படைத்த உலகுக்கும் இடையேயான உறவு குறித்து ஆய்வு செய்வதுதான் இறையியல் என்று சொல்கிறார். இறைவனை பற்றி அறிவதே இறையியல் கல்வியின் நோக்கம். கடவுளை பற்றி இன்னும் அதிகமாக கூடுதலாக அறிந்து கொள்வதுதான் இந்த இறையியல் கல்வியின் நோக்கமாக இருக்கிறது. இறையியல் கல்வியின் வழி கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி இறை மக்களை தகுதிப்படுத்தி இறை அரசின் தகவுகளை வெளிப்படுத்த செய்வது என்பதுதான் இந்த இறையியல் கல்வியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி இறைமக்களை தகுதிப்படுத்தி எக்யூப்பன்றி அவர்களை தகுதிப்படுத்தி இறையரசின் தகவுகளை வெளிப்படுத்த செய்வது என்பதுதான் இந்த இறையியல் கல்வியினுடைய முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கிறது. நாம் நம்மிலே தகுதியுடையவர்கள் அல்ல. நம்மை
கடவுள் தகுதிப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்கிறார். கடவுளுடைய சித்தம் என்று, கடவுளுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. நாமே நம்மிலே தானே தகுதியுடையவர்கள் அல்ல. கடவுள் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தருணம்தான் இந்த சிந்தனை. எனவே இறையியல் கல்வி என்பது ஏதோ முழு நேர திருப்பணி செய்கிற ஆயர்கள், போதகர்கள் இவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று மட்டுமல்ல. இந்த இறையியல் கல்வி என்பது இறைமக்கள் அனைவருக்கும் ஆனது என்பதை நாம் உணர வேண்டும். இறைமக்கள் அனைவரையும் தகுதிப்படுத்தி கடவுளுடைய விருப்பத்தை நாம் செய்ய வைப்பதுதான் இந்த இறையியல் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இறையியல் என்ற சொல்லுக்கு தியாலஜி என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்கிறோம். தியாலஜி, அந்த ஆங்கில சொல் தியோஸ் என்கிற, லோகோஸ் என்கிற இரண்டு கிரேக்க வார்த்தைகள் இணைந்ததுதான் தியாலஜி. தியோஸ் என்பது கடவுள், லோகோஸ் என்பது வார்த்தை. எனவே இந்த இரண்டு வார்த்தைகள் இணைந்து கடவுளை பற்றிய பேச்சு அல்லது கடவுளை பற்றிய சிந்தனை என்பதாகும். எனவே தியாலஜி என்பது கடவுளை பற்றிய பேச்சு அல்லது கடவுளை பற்றிய சிந்தனை என்பதுதான். இறையியல் கல்வி என்பது இறைவனை பற்றிய அறிவியல் என்று இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக திருமறை, திருச்சபை, திருப்பணி, திருவருட்சாதனங்கள் போன்ற அனைத்தையும் பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. வேதத்தை குறித்து, திருமறையை குறித்து, திருச்சபையை குறித்து, திருப்பணிகளை குறித்து, திருவருட்சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ், திருவருட்சாதனங்களை பற்றி, இவை எல்லாவற்றை பற்றியும் அறிந்து கொள்கிற அறிவு இந்த இறையியலிலே நாம் பெற்றுக்கொள்கிற ஒன்று. இதுதான் இறையியல் என்று நாம் அழைக்கின்றோம். பல்கலைக்கழகங்களிலும் இறையியல் கல்லூரிகளிலும் இந்த அடிப்படையிலே தான் இறையியல் கல்வி அளிக்கப்படுகிறது. இந்த இறையியல் கல்வி இறைமக்களை எப்படி இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்று நாம் ஒரு சில சிந்தனைகளிலே தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக இது முழு நேர திருப்பணி செய்கிற ஆயர்கள், போதகர்களுக்கு மட்டும் உரிய ஒன்று அல்ல. இறைமக்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு கல்வி, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒன்று. கடவுளுக்கும் கடவுளால் படைக்கப்பட்ட உலகுக்கும் இடையே இருக்கின்ற உறவு. எனவே இந்த இறையியல் என்பது ஏதோ ஒரு கோட்பாடு, நம்மிலிருந்து அப்பாற்பட்ட ஒன்று என்று நாம் கருதாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வோடு இணைந்திருக்கிற ஒன்று. கடவுளை பற்றிய ஒரு அறிவியல், சமயம் பற்றிய ஒரு அறிவியல் என்று சொல்கிற பொழுது நம்முடைய வாழ்வோடு இணைந்த ஒன்று என்கிற அடிப்படையிலே தான் நாம் இதை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு இறையியல் கல்வி இறைமக்களை இறைப்பணிக்கு ஆயத்தப்படுத்துவது. எனவே இந்த இறையியல் கல்வி இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிற ஒன்று, ஆயத்தப்படுத்துகிற ஒரு டூல், ஒரு கருவி. எப்படி அது ஆயத்தப்படுத்துகிறது? முதலாவதாக இறைமக்களை ஆயத்தப்படுத்தும் இறை வார்த்தை. இந்த இறையியல் கல்வியிலே இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிற இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைகள் தான் இறைமக்களை முதலாவதாக ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாக அமைகிறது. இணை சட்டம், இன்றைக்குரிய திருமறை பகுதி இணை சட்டம் 6ஆம் அத்தியாயம் 1 முதல் 17 வாக்கியங்கள் தான் இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி. அதில் இணை சட்டம் 5:33 நாம் படிக்கிறோம். இணை சட்டம் 5:33 நாம் ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மாறாக
உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலும் நெடுநாள் வாழ்வீர்கள். மிக தெளிவான ஒரு சிந்தனை இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டிலும் நெடுநாள் வாழ்வீர்கள். இந்த இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிற இறைவார்த்தை என்று சொல்லுகிற பொழுது, இந்த இறைவார்த்தைக்கே இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் எது என்று சொன்னால், நீங்கள் இந்த கட்டளைகளின்படி நடங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்திலே நெடுநாள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறது. எனவே இந்த இறை வார்த்தைகளுக்கு இருக்கிற ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இறைமக்களை ஆயத்தப்படுத்த முதல் கருவியாக இருப்பது இறை வார்த்தை. எனவேதான் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பொழுது தலைமுறைகளுக்கு அது சொல்லப்பட வேண்டும் என்று அங்கே கூறப்படுகிறது. ஏனென்றால் எந்த தலைமுறை இந்த விடுதலை பயணத்திலே கடந்து வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களோ, ஒருவேளை அவர்களுக்கு தெரியும் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படி தங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பது தெரிந்திருக்கும். 2-3 தலைமுறைகள் சென்ற பிறகு இது வாய்மொழி பாரம்பரியமாக அவர்களுக்கு சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதை அவர்கள் மறந்து போவார்கள். இந்த ஜீவனுள்ள கடவுளை, இந்த உயிருள்ள கடவுளை, வழிநடத்தி கொண்டு வந்த கடவுளை அவர்கள் மறந்து போவார்கள். எனவே இது அவர்களுக்கு கட்டளையாக சொல்லப்பட வேண்டும். அதைதான் இணைச்சட்டம் 6ஆம் அத்தியாயத்திலே நாம் படிக்கிறோம். 6ஆம் 7ஆம் வாக்கியங்களிலே, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல், உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் பொழுதும் நீ படுக்கும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு, உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும், உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இவற்றை மீண்டும் மீண்டும் தலைமுறைகள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்பொழுது கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய வழிநடத்துதல்களை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது தலைமுறை மறந்து போவதற்கல்ல, இறைமக்களை ஆயத்தப்படுத்துவது, தொடர்ந்து இறைபணி செய்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முதல் கருவியாக இருப்பது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது என்று சொன்னால், நீங்கள் வாழ்வீர்கள், நெடுநாள் வாழ்வீர்கள், அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு ஆற்றலை இந்த வார்த்தை தன்னிலே பெற்றிருக்கிறது. எனவேதான் இறைமக்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த இறைவார்த்தை என்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கனுடைய வாழ்விலேயும் நாம் அறிந்து கொள்கிற ஒரு படிப்பினை உண்டு. எரேமியா தீர்க்கன் குழப்பமான அரசியல், சமய, சமூக பின்னணியிலே இறைவாக்கு உரைக்க கடவுளால் அழைக்கப்பட்டவர். ஆண்டவர் தம்முடைய கையை நீட்டி எரேமியாவிடம் கூறியது என்னவென்று சொன்னால், எரேமியா 1ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளராக ஏற்படுத்தி உள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளராக ஏற்படுத்தியுள்ளேன். இதையெல்லாம் நீ செய்வதற்கு ஒரு ஆயத்தத்தை நான் செய்திருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், 9ஆம் வாக்கியத்தின் பிற்பகுதியிலே நாம் அதை காணுகிறோம். இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். எனவே நீ
பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் உரிய ஆற்றலை பெற்றுக்கொள்வாய். எதன் வழியாக என்று சொன்னால், நான் உன் வாயிலே வைத்திருக்கிற என் சொற்களின் வழியாக. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை என்பது எப்படி இறைமக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எரேமியா ஒரு பெரிய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு இந்த வார்த்தை அவரை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிற ஒன்று, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் உருவுகிற ஒன்று, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒன்று. எனவே இந்த இறை வார்த்தைக்கு இருக்கிற ஆற்றல் எவ்வளவு பெரியது! எனவே இறைமக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துவது இறை வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வாக்கு எது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் இறைமக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து கடவுளுடைய வார்த்தையிலே வளர திருச்சபையை நாம் தூண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்திலே நாம் அதை படிக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை என் வாய்க்கு தேனிலும் இனிமையானவை. திருப்பாடல்கள் 119, 103 நாம் படிக்கிறோம். திருப்பாடகராகிய தாவீது இதை கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த இறைவார்த்தைகள் சில நேரங்களிலே கலப்படத்தோடு கூடிய ஒன்றாக இறைமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அநேக தவறான போதனைகள் கொடுக்கப்படுகிறது. இறையியல் கல்வி என்பதை குறித்த சிந்தனை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டப்படுவதற்கு அடிப்படையான காரணம், இறை வார்த்தைகள் அப்படியே மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும். இறைவனுடைய சித்தத்தையும் இறைவனுடைய விருப்பத்தையும் நேரடியாக அது மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். இதற்காக தான் இந்த இறையியல் கல்வி என்பது முக்கியப்படுத்தப்படுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற வண்ணமாக இந்த கடவுளுடைய வார்த்தை அவருடைய வாய்க்கு தேனிலும் இனிமையானது என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த இறை வார்த்தைகள் இறைபணிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் முதல் முழு கருவியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை, இந்த இறை வார்த்தை, நாம் இதில் ஒரு ஆழமான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படி எரேமியா தீர்க்கனுக்கு அவருடைய வாயிலே அது வைக்கப்பட்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவரை ஆற்றல் படுத்தியதோ அதே போல ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வந்த கடவுள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளே சென்ற பொழுது தலைமுறை இதை மறந்து போகக்கூடாது என்பதற்காக அவளுக்கு கருத்தாக போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதுபோல இன்றைக்கும் இறைமக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துவது இறைவார்த்தை என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது சிந்தனை, இந்த இறையியல் கல்வியை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது இறைமக்களை ஆயத்தப்படுத்தும் இறை நம்பிக்கை. இறையியல் கல்வி என்பது மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஒன்று, இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒன்று. அப்படி அது ஆயத்தப்படுத்துகிற பொழுது அதிலே முதலாவதானது பிரதானமானது இறை வார்த்தை, இரண்டாவது இறை நம்பிக்கை. இது இறைமக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒன்று. இந்த இறை வார்த்தையை கேட்டு வாழ்விலே அதை நாம் நடைமுறைப்படுத்துகிற பொழுது கற்பனையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வாழ்வாக அது அமைகிறது. ஆகவே கிறிஸ்துவின் போதனைகள் மக்களுக்கு அழைப்பையும் அதே நேரத்தில் நல்ல செயல்களை செய்ய தூண்டுதலையும் அளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய போதனைகளை நாம் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அவருடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு
இந்த கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து சொன்ன பொழுது அவற்றை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார். இது வெறும் போதனைகளாக, வார்த்தைகளாக மட்டும் இருப்பதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. அது வாழ்வாக மாற வேண்டும். அதுதான் இறை நம்பிக்கை. வெறும் சொல்லளவிலே அது இருந்துவிடக்கூடாது. அது வாழ்வாக மாற வேண்டும். வாழ்வாக மாறுவதற்கு நம்பிக்கை அவசியம். எனவே இறை மக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற இரண்டாவது காரணி இறை நம்பிக்கை. முதலாவது இறை வார்த்தை, இரண்டாவது இறை நம்பிக்கை. இந்த கடவுளிலும் கடவுளுடைய வார்த்தையிலும் நாம் வைக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பது முக்கியமான ஒன்று. அதற்கு உதவியாக இருப்பதுதான் இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியாகிய மத்தேயு 7ஆம் அத்தியாயம். அந்த 7ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்க கேட்ட 24 முதல் 29 வரை உள்ள வாக்கியங்கள். மணல் மீது கட்டப்படுகின்ற வீடு, கற்பாறையின் மீது கட்டப்படுகிற வீடு. இந்த கடவுளுடைய வார்த்தை என்பது கற்பாறைக்கு இணையான ஒன்று. நம்முடைய வாழ்வு அது எதன் மீது கட்டப்படுகிறது என்பதுதான் இங்கே முன்வைக்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. வீடு கட்டுப்பவர்களை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் காணுகின்றோம். பாலஸ்தீன மக்களது வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக ஆண்டவர் அதை குறிப்பிடுகிறார். பாலஸ்தீன நாட்டிலே மழை பெய்யும் பொழுது பெருமளவிலே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் நன்கு அறிந்திருந்தார். எனவே தான் இதை அப்படி மிக தெளிவாக அங்கே குறிப்பிடுகின்றார். மணல் மீது கட்டிய வீடுகள் பலத்த சேதமடைகின்றன. மழைக்காலத்திலே பெருவெள்ளம் வந்து பெரும் சேதத்தை அவைகள் அடைகின்றன. எனவே சிறந்த வாழ்க்கையே விசுவாசியுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமைய வேண்டும். அதற்கு இந்த கடவுளுடைய வார்த்தைகளிலே நாம் வைக்கிற நம்பிக்கை, இறை நம்பிக்கை, கடவுளிலும் கடவுளுடைய வார்த்தையிலே நாம் வைக்கிற இறை நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகளிலே நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, அவற்றின்படி நடப்பது என்பதும் மிக முக்கியமானது. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும், நம்பிக்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இறைமக்களை இறைவனுக்கு ஆயத்தப்படுத்துவது இறை நம்பிக்கை. இது ஏதோ வார்த்தையாக நின்று விடுகிற ஒன்றல்ல, வாழ்க்கையாக மாற வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒன்றாக இது இருக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால், வெளியிடத்திலிருந்து எக்ஸ்டர்னலாக இருந்து வருகிற எந்த ஒரு தீங்கும் இதை அசைக்க முடியாத ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதற்கு அடித்தளம் கடவுளுடைய வார்த்தை. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தாலும் அதை அசைக்க முடியாது. ஏனென்றால் அது கற்பாறையின் மீது கட்டப்பட்டது. எனவே இறை வார்த்தைகள் என்பதும் இறை வார்த்தைகளை நாம் நம்புவது என்பதும் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானது என்பதாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். யாக்கோபு 1ஆம் அத்தியாயம் 22ஆம் 24ஆம் வாக்கியங்களிலே காணுகிறோம். இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர். கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படி போய் அந்த முகத்தை மறந்து போவதற்கு அவர்கள் ஒப்பானவர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே கடவுளுடைய வார்த்தைகளின் மீது வைக்கிற நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தையிலே வைக்கிற நம்பிக்கை என்பது முக்கியமான ஒன்று. அது படித்துவிட்டு கடந்து செல்கிற ஒன்று அல்ல, கண்ணாடியிலே முகத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்கிற ஒன்று அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருமுறை போதித்துக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று அதற்கு பதில் கூறுகிறார்.
லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயம் 27, 28 வாக்கியங்களிலே நாம் அதை காணுகிறோம். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருதாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். எனவே இறை நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட வாழ்வாக அது இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் வழியாக புரிந்து கொள்கிறோம். இறைமக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற இரண்டாவது காரணி இறை நம்பிக்கை. மூன்றாவதாக இறைமக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற இறை உண்மை. இறை வார்த்தை, இறை நம்பிக்கை, இறை உண்மை. இந்த இறை உண்மை என்பது கடவுளிலேயும் கடவுளுடைய வார்த்தையிலேயும் இருக்கிற ஒன்று. கடந்த 1ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த சிந்தனைகளிலே கூட நாம் அதை தியானித்தோம். கடவுளுடைய வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு உண்மை உள்ளவை, எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை உள்ளவை என்பதை நாம் அதிலே தியானித்தோம். ஏனென்றால் கடவுளால் அந்த வார்த்தைகளும் அந்த வாக்குறுதிகளும் சொல்லப்பட்டால் அவை மீண்டுமாக திரும்ப பெறுகிற வாக்குறுதிகள் அல்ல, அல்லது அந்த வாக்குறுதிகளை கடவுள் மறந்து போகிறவரும் அல்ல. எனவே இறை உண்மை என்பதை இறை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறையியல் கல்வி அதை கற்றுக் கொடுக்கிறது. இறை மக்களுக்கு இறைபணி ஆற்றுவதற்கு இறை உண்மை என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது, நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம், கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவிற்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவருடைய போதனைகளை எல்லாம் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைகழிக்கப்படக்கூடாது என்று கூறுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை உண்மைக்கு ஒப்பான ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பின் அடிப்படையிலே உண்மையை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் என்று பவுல் அடிகளார் குறிப்பிடுகிறார். எபேசியர் 4:13 முதல் 15 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் இதை படிக்கின்றோம். கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அந்த உண்மை இருந்தது. ஆண்டவரே அதை குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து நானே வழியும் உண்மை வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். யோவான் 14ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே நாம் உண்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உண்மையாகிய கிறிஸ்துவை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறார். எனவே இந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒன்று. அந்த உண்மை கிறிஸ்து. எனவே இறைமக்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற மூன்றாவது காரணி இறை உண்மை. அந்த இறை உண்மை யார் என்றால் ஆண்டவர். அவர் நமக்கு விடுதலை வாழ்வை அருளுகிற ஒருவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இறை உண்மையாக இருக்க முடியும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதையும் பார்ப்போம் என்று சொன்னால் அதில் இருக்கிற வெளிப்படையான ஒரு தன்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு தீர்க்கர்களால் சொல்லப்பட்ட ஆண்டவரை குறித்த வாக்குகள் அவையெல்லாம் உண்மை, அவையெல்லாம் அப்படியே நிறைவேறிற்று. பிதா இந்த குமாரனை குறித்து தீர்க்கல் வழியாக முன்னறிவிக்கப்பட்ட எல்லாம் உண்மையானவை. அவை ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறியது என்று நாம் காணுகின்றோம். அவர் கண்ணிடத்திலே பிறப்பார், தூய ஆவியரால் பிறப்பார். அவர் இருளிலே அந்தகாரப்பட்டிருக்கிற மக்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவருடைய திருப்பணி எப்படி அமைந்திருக்கும்,
இவையெல்லாம் தீர்க்கர்களால் முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட வண்ணமாகவே அவருடைய வாழ்வு இருந்தது. எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட இறை உண்மை இதை நம்மால் மிக தெளிவாக உணர முடிகிறது. இந்த உலகத்திலே உண்மையும் பொய்மையும் கலந்தே இருக்கின்றது. எது உண்மை எது பொய் என்பதை திருமறையின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருமறையின் வழியாகவும் கிறிஸ்துவின் வழியாகவும் மட்டுமே இந்த உலகத்தின் உண்மையையும் இந்த உலகத்தின் பொய்மையையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியும். யார் ஒருவர் கிறிஸ்துவிலே நம்பிக்கை உடையவராகவும் இறை வார்த்தையிலே நம்பிக்கை உடையவராகவும் இருக்கிறாரோ அவரால் இந்த உலகத்தின் உண்மை எது, இந்த உலகத்தின் பொய்மை எது என்பதை மிக தெளிவாக, மிக எளிதாக பகுத்து அறிய முடியும். திருப்பாடல்கள் 119 நாம் படிக்கிறோம். 119, 102, 104 நாம் படிக்கிறோம். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். உம் சொற்களின் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனிலும் இனிமையானவை. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகிறேன், ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன். இந்த வார்த்தைகள் எது உண்மை எது பொய்மை என்பதை பகுத்து பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறது. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தைகள் பொய்மை எது என்பதை நான் பார்த்து அதிலிருந்து விலகுவதற்கு எனக்கு துணை புரிகிற ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இறையியல் கல்வி என்பது முழு நேர திருப்பணி விடையாளர்களுக்கு மட்டுமல்ல, அது இறைமக்கள் அனைவருக்குமானது. இறைமக்கள் அனைவரும் கடவுளை குறித்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவரிலே வளருவதற்கு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த கடவுளை பற்றிய அறிவியல் தான் இறையியல் என்பது. இந்த இறையியலிலே, இந்த இறையியல் கல்வியின் வழியாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கு? இறைபணி ஆற்றுவதற்கு. நீங்களும் நானும் இறைபணி ஆற்றுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ கிறிஸ்தவனாக பிறந்தேன், கிறிஸ்தவனாக வாழ்ந்து கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டேன் அல்ல. கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நாம் இறைமக்கள் என்கின்ற பேற்றினை சுமந்து நிற்கிறோம். கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற பேற்றினை நாம் சுமந்து நிற்கிறோம். எனவே நமக்கென்று ஒரு பணி இருக்கிறது. அந்த இறைபணி செய்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு பணி செய்வதற்கும் அதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்வதற்குரிய கல்வி இருக்கிறது. அவ்வண்ணமாகவே இறைபணி செய்வதற்கு கடவுள் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். இறையியல் கல்வி வழியாக அது இறைபணி செய்வதற்கு அதற்கு அடிப்படையான 3 சிந்தனைகளை மட்டுமே நாம் இன்றைக்கு தியானித்தோம். ஒன்று இறை வார்த்தை, இன்னொன்று இறை நம்பிக்கை, மூன்றாவதாக இறை உண்மை. அடிப்படையானது இறை வார்த்தை என்பது. அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்கிற பொழுது, அதிலே நாம் நம்பிக்கை கொள்கிற பொழுது அது இறை நம்பிக்கையாக இருக்கிறது. ஏதோ வார்த்தைகளோடு முடிந்து விடுகிற ஒன்றல்ல, அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அது உண்மைத்தன்மை உடையது. இந்த உலகத்தின் பொய்மை எது, இந்த உலகத்திலே உண்மை எது என்பதை பகுத்தறிகிற ஒன்று கடவுளுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அந்த கடவுளுடைய வார்த்தைகளின் வழியாய் இறை உண்மையை நாம் கற்றுக்கொள்வோம். நானே உண்மை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்வாக நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த இறை உண்மையை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து நமக்கு அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முன்னறிவிக்கப்பட்டு வெளிப்படையான ஒன்றாக, உண்மையான ஒன்றாக வெளிப்படுத்தப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்வும் இறைபணிக்கென்று ஒரு உண்மை வாழ்வை முன்னிறுத்துகிற ஒன்றாக இருக்க கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. எனவே இந்த இறையியல் கல்வியை இது ஏதோ நமக்கு உடையது அல்ல என்று ஒதுக்கிவிட அல்ல, நம் அனைவருக்கும் ஆனது என்பதை உணர்ந்து கொள்கிற ஒரு பாடமாக, படிப்பினையாக இது அமையட்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுளை குறித்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக நாம் இறைபணி செய்ய நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கடவுள் தாம் இந்த திருவசனம் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உம்மை குறித்த ஆழமான சிந்தனைகள், அவற்றை படிப்பதற்கு இறையியல் கல்வி என்பது அவசியமான ஒன்று.
உம்மை குறித்தும் உம்மால் படைக்கப்பட்ட உலகை குறித்தும் இரண்டிற்குமான இடையே இருக்கிற உறவை குறித்தும் இந்த இறையியல் கல்வி எங்களுக்கு உணர்த்துகிறதற்காக நன்றி சொல்கிறோம். உம்மை இன்னும் ஆழமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இது அமைந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். உலகத்தை விட்டு விலகி உம் சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த கல்வி அவசியமானது என்பதை உணர்கிற உணர்வை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த உலகிலே நாங்கள் இறைபணி செய்வதற்கு இறையியல் கல்வி அவசியம் என்பதை உணர அருள்தாரும். அதற்கு இந்த இறை கல்வி எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. அந்த இறையியல் கல்வி எங்களை ஆயத்தப்படுத்துகிற பொழுது எதன் வழியாக? இறை வார்த்தையின் வழியாக, இறை நம்பிக்கையின் வழியாக, இறை உண்மையின் வழியாக அது எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை இந்த நேரத்தில் நாங்கள் முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற ஆற்றலை நாங்கள் முழுமையாய் புரிந்து கொள்ள அருள்தாரும். அந்த வார்த்தைகள் வாழ்விலே எப்படிப்பட்ட மாற்றங்களை செய்யக்கூடிய ஒன்று என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கனுக்கு உம்முடைய சொல் அவருடைய வாயில வைக்கப்பட்ட பொழுது எவ்வளவு பெரிய பணிகளை செய்வதற்குரிய ஆற்றலை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். தலைமுறை தாண்டி இந்த வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட சிந்தனை. இறை வார்த்தை என்பது எங்களை ஆயத்தப்படுத்துகிற முதல் கருவியாக இருக்கிறது. இறை நம்பிக்கை, அந்த வார்த்தையில் நாங்கள் வைக்கிற நம்பிக்கை, அது எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு நீர் அருள்தாரும். திருமறையை நாங்கள் படிக்கிறவர்களாக, கடமைக்காக புரட்டுகிறவர்களாக அல்ல, அந்த வார்த்தைகளில் நாங்கள் ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள அருள்தார். எங்களுடைய வாழ்வாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக எங்களுடைய வாழ்விலே அமையட்டும். மணல் மீது கட்டப்பட்ட ஒன்றல்ல, கண்மலையின் மீது, கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒன்றாக அது இருக்க நீர் எங்களுக்கு கிருபைதாரும். இறை நம்பிக்கையால் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர எங்களுக்கு அருள்தார். கிறிஸ்துவே உண்மை, அந்த இறை உண்மையையும் நாங்கள் கற்றுக்கொள்ள அருள்தார். இறை உண்மை எங்களை இறைபணிக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒன்று. இந்த உலகத்திலே எது உண்மை எது பொய்மை என்று பகுத்தறிவதற்கு கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு துணை புரிகிறதற்காக நன்றி சொல்கிறோம். பொய்யான வழி எது என்று பகுத்தறிந்து அதிலே இருந்து விலகுவதற்கு எங்களுக்கு கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் துணை புரிகிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே திருப்பணியின் காலகட்டத்தில் எத்தனை பேரை உலகத்தின் தீமைகளிலிருந்து விலக்கி உமக்கு நேராக வழிநடத்தினார் என்பதை நாங்கள் வேதத்திலே கற்று அறிகிறோம். அப்படி திருப்பணிக்கு, இறைப்பணிக்கு இறை உண்மை என்பது அவசியம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் உணர அருள்தார். எங்களுடைய திருச்சபை இறைமக்கள் ஒவ்வொருடைய திருக்கரங்களை தருகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும், இந்த வார்த்தைகளின் வாழ்க்கையை அனுபவமாக்கிக் கொள்ளவும் அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 98வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 98. ஆவியை மழை போல ஊற்றும், பல ஆடுகளை இயேசு மந்தையிற் கூட்டும். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 98. ஆவி
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பேரருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இறைமக்களாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் உறவு கொள்ள நீர் எங்களுக்கு தருகிற எத்தனையோ ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய தனி ஜெபத்தின் வழியாக, திருமறை தியானத்தின் வழியாக உம்மோடு உறவு கொள்கிற நாங்கள் இவ் ஆராதனையின் வழியாகவும் உறவு கொள்கிற பேற்றினை பெற்றுக்கொண்டோம். நன்றி சொல்லுகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளின் திருமறையின் சிந்தனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இறைமக்களாக வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். அது ஏதோ ஒரு பட்டப்பெயர் அன்று, வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை. நீர் அதற்காக எங்களை பயிற்றுவிக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இறையியல் கல்வி என்பது ஏதோ முழுநேர திருப்பணி விடையாளர்களுக்கு மட்டும் அன்று, இறைமக்களாக அழைப்பு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உரிய ஒன்று. நாங்கள் அநேக காரியங்களை உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இறைபணி செய்வதற்கு நாங்கள் எங்களை இதன் வழியாய் தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு நெறிமுறையோடு அந்த திருப்பணி அமைய வேண்டும் என்பது உம்முடைய திருவுளமாக இருக்கிறது. அந்த உம்முடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றியவர்களாக வாழ அருள்தார். திருச்சபையின் இறைமக்களாக ஒவ்வொருவருக்கும் இதில் கடமை உண்டு, பங்கு உண்டு என்பதை உணர எங்களுக்கு அருள்தார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இது நீர் எங்கள் மீது கொடுத்திருக்கிற கடமையாக இருக்கிறது. நாங்கள் அதை நிறைவேற்ற கற்றுக்கொள்ள அருள்தார். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்வின் சூழல்கள் உண்டு. நீர் எல்லாவற்றின் மத்தியிலேயும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எத்தனையோ வேண்டுதல்களோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்ப நிகழ்வுகள், ஆண்டவரே, குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கடிகள், வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல்கள், கடன் தொல்லை, எத்தனையோ நெருக்கடிகள், ஆண்டவரே, எல்லாவற்றின் ஊடையும் நாங்கள் கடந்து வருகிற பொழுது நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். எதையும் மேற்கொள்ளுகிற, எதையும் கடந்து செல்கிற ஆற்றலை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அருள்தார். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அதற்கு போதுமான பலத்தை தருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் எங்களோடு கூட பெற்றிருக்கிறபடினாலே உண்மையே எங்களோடு நாங்கள் பெற்றிருக்கிறதாக உணர்கிறோம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் எல்லா செயல்பாடுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட ஊரடங்கு சூழல்கள் வழியேயும் ஆண்டவரே, திருச்சபையின் நிகழ்வுகள் நிறைவேறிக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களிலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்விலேயும் குடும்ப வாழ்விலேயும் இம்மட்டமாக நீர் போதுமானவராக இருந்திருக்கிறீர். சுகத்தை பலத்தை அருளியிருக்கிறீர் என்று சொல்கிறோம். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டுகள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளாக அமைய அருள்தார். மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தினாலே நிரப்பி வழிநடத்தும். ஆண்டவரே, அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்டு தயவாக இறங்கி நன்மையை கடாட்சி தரலும். படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எந்த ஒரு சூழலிலேயும் அவருடைய கல்வி பாதிக்கப்படாதபடிக்கு அவருடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். பணியாற்றுவோருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பணி நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு பயணிப்பவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரோடும் நீர் இருந்திருள வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இல்லங்களை நிர்வகிக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். வியாபாரங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்போருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். மீண்டுமாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையிலே நாங்கள்
ஒரு இணைப்பை பெற்றுக்கொள்கிற வரை உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை வழிநடத்திச் செல்ல விடமாய் மன்றாடுகிறோம். எங்களை உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமேன்.